சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசென்ட்டா நம்மளோட சேனல்ல காய்கறிகள் சம்மந்தப்பட்ட தொழில பத்தி தான் வரிசையா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நீங்க வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சேம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் சம்மந்தப்பட்ட இன்னொரு தொழில் வீடியோ தான். ஏன்னா, நம்ம எல்லாருமே நெனைக்கிறது என்ன? காய்கறி தொழில்னு சொன்னாவே, காய்கள் நெறைய வச்சு வித்தா தான் நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறோம். அப்படி நினைக்கிற நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க பார்க்குற இந்த கடையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலிஃப்ளவர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்ப இவருக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? அப்ப இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இந்த தொழில் தந்திரம் என்ன? அப்படிங்கிறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுதாங்க ஒரு பிசினஸ். என்னைக்குமே நம்ம மேலோட்டவா பார்வைக்கு நமக்கு பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்ப நீங்க பார்க்குற இந்த ஒரு மூட்டையோட விலைய பார்த்தீங்கன்னா ரூ. 100 தான். இது வெளி மார்க்கெட்ல நம்ம சேல் பண்ணும்போது, இந்த மாரி தனித்தனியா ஒவ்வொரு பூவா பிரிச்சு விக்கும்போது, நமக்கு கிடைக்கிற அந்த பிசினஸோட வேல்யூவே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு மூட்டை ரூ. 100 வாங்கி விக்கும்போதே, குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா ரூ. 400 வரைக்குமே அந்த ஒரு மூட்டைய வச்சுமே உங்களால பிசினஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த காலிஃப்ளவர். இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் விலை என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட கடைக்கு நான் வாங்குனத நான் சொல்றேன். ஏன்னா, நான் இந்த மாரி பூ மீடியமான சைஸ்ல வாங்கும்போது ரூ. 20க்கு வாங்கியிருக்கேன். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பூவுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பூ. அதே மாரி சைஸ்லயும் சரி, குவாலிட்டிலயும் சரி, ரொம்ப தரமா நல்லா இருக்கிற பூ. இதுல பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சமே ரூ. 50க்கு மேல தான் ஒரு பூவே உங்களால விக்க முடியும். இது ஹோல்சேல் பிரைஸ் நான் சொல்றேன். இதே மார்க்கெட் பிரைஸ் ரீட்டெயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கடையிலுமே இதனோட விலை மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். இது பெரிய கடை, சின்ன கடை, மளிகை கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையோட ரேஞ்சுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, விலைகள் மாறும். ஆனா ஹோல்சேல் பிரைஸ் இந்த மாரி குவாலிட்டியா இருக்கிற பெரிய பூக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் விலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்னோட கடைக்கு நான் வாங்கும்போது, எனக்கு ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு பூவே பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ரூ. 20க்கு மேல தான் நான் வாங்கியிருக்கேன். அத நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா ரூ. 30க்கு நான் விப்பேன். இப்ப ரூ. 20க்கு வாங்குறேன்னா ரூ. 25க்கு விப்பேன். ரூ. 25க்கு வாங்குனேன்னா ரூ. 30க்கு நான் விப்பேன். இந்த மாரி தான் நான் சேல் பண்ணியிருக்கேன். ஆனா, இதே பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய கடைகள்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி ஒரு மூட்டை எடுக்க மாட்டாங்க. 4 மூட்டை, 5 மூட்டை, 10 மூட்டைன்னு சொல்லிட்டு மொத்தமா வாங்கிட்டு வரும்போது, அவிங்களுக்கு எனக்கு ரூ. 20க்கு நான் வாங்குற ஒரு பூவோட விலை, அவிங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ரூ. 10க்கு தாங்க கிடைக்கும். மூட்டைய எடுக்கும்போது எல்லாமே விலை குறையுங்க. அந்த அளவுக்கு கம்மியா வாங்கிட்டு இப்ப நான் ரூ. 40க்கு விக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட மளிகை கடைக்கு நான் ரூ. 30 போட்டு வாங்குறேன். ரூ. 35 போட்டு வாங்குறேன் அப்படின்னா, நான் ரூ. 40க்கு விக்கிறேன். அது எனக்கு நியாயமானதா ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 10க்கு வாங்கிட்டு நெறைய பெரிய காய்கறி கடைகள்லயும் சரி, பெரிய சூப்பர் மார்க்கெட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 40 ரூ. 50க்கு விக்கிறதெல்லாம் இருக்கு. அப்ப ரூ. 10க்கு வாங்கிட்டு ரூ. 40 ரூ. 50க்கு விக்கிற அந்த இடங்கள்ல எந்த அளவுக்கு லாபம் இருக்கும்? ஏன்னா, அவைங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய கடைகளுக்கு வாடகை குடுக்கணும், கரண்ட் பில்ல கட்டணும், நெறைய பேருக்கு சம்பளம் குடுக்கணும், லாபம் எடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்கு, ஏத்துக்கூலி, இறக்குக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி பலவிதமான இன்வெஸ்ட்மென்ட் அவைங்களுக்கு இருக்கிறனால அவைங்க என்ன பண்றாங்க, ரூ. 10க்கு வாங்குறத ரூ. 40 ரூ. 50க்கு வித்தா தான், அவைங்களுக்கு அதுல கிடைக்கிற லாபங்கிறது கம்மியா இருந்தாலும், அதிலிருந்து தான் எடுத்து இப்ப நான் சொன்ன அத்தன விஷயங்களையுமே அவைங்களால கவர் பண்ண முடியும். ஒரு பிசினஸா பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஆனா, இதுக்குள்ள இருக்கிற தொழில் தந்திரங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படையா தெரியாதனால தான், இதுல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்காமலே இருக்கோம். நெறைய பேர் உதாரணத்துக்கு ரோட்டோர கடைகள்ல கூட பார்த்திருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காய் இப்போ உதாரணத்துக்கு இதையே எடுத்துக்கலாமே, காலிஃப்ளவர் மட்டுமே ஒரு கடையில விக்கிறத பார்த்திருப்போம். முள்ளங்கி மட்டுமே விக்கிறது ஒரு கடையில பார்த்திருப்போம். தக்காளி தனியா விப்பாங்க, கேரட் தனியா விப்பாங்க, பீட்ரூட்ட தனியா விப்பாங்க, உருளைக்கிழங்க தனியா விப்பாங்க. இந்த மாரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு ஒரு காய விக்கிறவங்கள நம்ம நெறைய பேர பார்த்திருப்போம். ஏன் காய்கறிகள மொத்தமா விக்கும்போது, இவங்க மட்டும் ஒரு பொருள மட்டும் ஏன் தனிப்பட்ட முறையில விக்கிறாங்க? அப்ப இது எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? இதுலலாம் லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மத்த அத்தன காய்களையும் வித்து பெருசா ரிஸ்க் எடுக்கிறத விட, ஏதாவது ஒரு காய நம்ம அழகா வாங்கி,
அதிலிருந்து நமக்கு மினிமம் கேரண்டியா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ரூ. 1000 மேல லாபம் ஈட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்க தினம் கடந்து போகும்போது நீங்க பார்க்குற ஒவ்வொருத்தருமே இந்த மாரி தனிப்பட்ட முறையில பண்றாங்க அப்படின்னா, நிச்சயமா அவைங்க பண்ற ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றது இதுதான். இத வந்து இத்தன நாள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கல அப்படின்னா, தெரியல அப்படின்னா, இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்ல இருக்கிற ஒரு தொழில் தந்திரம். இதே மாரி நாமளும் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்மளாலயும் மினிமம் கேரண்டியா ஒரு நாளைக்கு ரூ. 1000 மேல ஈஸியா பிசினஸ் பண்ண முடியும். ஆனா, நாம வந்து இந்த மாரி பிசினஸ் எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா, நமக்கு இருக்கிற மைண்டுக்கு நம்ம என்ன நினைப்போம், பெருசா பிசினஸ் பண்ணா தான் பெருசா லாபத்த ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அந்த மாரி இருக்கும்போது, எப்படி இந்த மாரி சிறு தொழில்களுக்கு, ரோட்டோர கடைகளுக்கு, இல்ல தள்ளுவண்டி கடைக்கோ நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் குடுத்து அந்த மாரி பிசினஸ்ல நம்ம ஆரம்பிப்போம். உண்மையிலேயே நம்மளோட நோக்கம் என்னது? பிசினஸ் பண்ணணுமா? இல்ல கௌரவத்துக்காக பிசினஸ் பண்ணணுமா? அப்படிங்கிறத தெளிவா நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க. ஏன்னா, கௌரவத்துக்காக ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நெனச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த பிசினஸ்ல உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. எந்த விதமான வருமானமும் உங்களால எடுக்க முடியாது. இதே வந்து என்னோட வாழ்வாதாரமே இத தான் நம்பி இருக்கு. எனக்கு இந்த பிசினஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் முயற்சியா நான் எடுத்துக்க போறேன். இதிலிருந்து தான் என்னோட தொடக்கத்த நான் ஆரம்பிக்க போறேன். அதனால இந்த பிசினஸ நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா இறங்குறவங்களுக்கு நிச்சயமா இந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல கை குடுக்கும் லாபகரமான தொழிலாவும் அமையும் அப்படிங்கிறது தான் என்னோட அனுபவத்தில நான் சொல்றது. இதில இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இதே மாரி காய்கறிகள வந்து என்னோட மளிகை கடையில நான் ஊர்ல இருக்கும்போது சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட காட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறிகள விளைவிச்சு இத வந்து எங்கேயோ கொண்டு போய் விக்கிறதுக்கு பதிலா நம்மளோட கடையிலேயே சேல் பண்ணும்போது, நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆரம்பத்துலலாம் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கான முயற்சிகளும் நான் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு செடிகள நட்டு வச்சு, விவசாயம் பார்த்து, அதுக்கப்புறம் காய்கறிகள் அதில விளைச்சல் எடுத்து, அதையும் வந்து நான் என்னோட கடைகள்ல சேல் பண்ணேன். ஆனா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்னால வந்து அத பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியல. அதில நான் தோத்து தான் போனேன். இருந்தாலும் கூட அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த காய்கறிகள் மூலியமா எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும், இத வந்து எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு புரொஃபஷனலா ஒரு விவசாயியா வந்து காய்கறிகள விளைச்சல் பண்ணோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத, அதில இருக்கிற கஷ்டங்களையும், அதில இருக்கிற தொழில் நுணுக்கங்களையும் என்னால கத்துக்க முடிஞ்சது. அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். என்னுடைய தொழில் முயற்சிகள நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நான் தோத்து தான் போனேன். இருந்தாலும் நான் எந்த மாரியெல்லாம் முயற்சி பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நீங்க கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பல முயற்சிகள வந்து நான் தனிப்பட்ட முறையில நான் எடுத்திருக்கேன். ஆனா பல முயற்சிகள்ல நான் தோத்தும் போயிருக்கேன். இப்ப என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மளிகை கடையும், நாட்டுக்கோழி பண்ணையும் தான் பார்த்தீங்கன்னா, மீண்டும் நான் ரீஸ்டார்ட் பண்ணி இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த தொழில் வந்து மேற்கொண்டு இன்னும் நான் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, நான் காய்கறியும் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஏன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச தொழில். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின உங்களுக்கு எந்த கருத்தா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.